வணக்கம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கான ஹோட்டல் சால்னாவும் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே ஈஸியாக காலையில் டென்ஷன் ஃப்ரீயாக எப்படி சமைக்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு நம்ம தேவையான பாஸ்மதி அரிசியை தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. கூடவே என்னென்ன காய்கறி இருக்கோ அதையும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அது போக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வழக்கம் போல் பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ, அப்புறம் ஏலக்காய் எடுத்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோன்னா புதினா இலை, எண்ணெய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை நசுக்கி வச்சுக்கோங்க. மூணையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர், தனியா பொடி, உப்பு, அவ்வளோதான். குக்கரில் ஒட்டாமல் நல்லா நீங்கள் காலையில் செஞ்சால் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் உதிரி உதிரியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவை சேர்க்குறோம். அதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயத்தை நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூடவே நம்ம அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பச்சை வாசனை போகவும் தக்காளியும் கூட சேர்க்குறோம். அடுத்து நம்ம புதினா சேர்க்கணும். புதினாவை பார்க்க சொல்லி ஒரு 2 பேர்கிட்ட கொடுத்தேன். வாங்க என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். ஹலோ, என்ன வேலை நடக்குது? நீங்க என்ன வேலை பண்றீங்க? அவளுக்கு எடுத்து கொடுக்குறியா? இது என்னது? எதுக்கு? எதுக்கு எதை தொட்டுக்கிட போற? இதுக்கு இது தொட்டுக்கிறதுக்கா? வெரி நைஸ். நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இது எதுக்கு? டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கா? சரி, வேலை முடிஞ்சிருச்சா? முடியல. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 10 மினிட்ஸா? சரி, சீக்கிரமாக முடிங்க, எனக்கு தேவைப்படுது. பசங்க சூப்பராக புதினாவை நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையும் வாஷ் பண்ணி ஒரு கை உள்ளே சேர்க்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு இப்போதே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையாக கொடுத்துட்டு வாங்க. அது பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை பசங்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இருந்தே வேலை வாங்குங்க. அப்போ தான் அவங்களுக்கு நம்மளோட கஷ்டம்லாம் என்னன்றது தெரியும். புதினா கொஞ்சம் நேரம் வதங்கவும் நம்ம காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்க்குறோம். கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அது கூடவே நான் கொஞ்சம் சோயாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே சேர்க்குறேன். கூட நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய் பொடியும், ஒரு 2 டீஸ்பூன் தனியா பொடியும் சேர்க்குறேன். நீங்கள் சப்போஸ் பிரியாணி பொடி கடையில் வாங்குகிற இன்ஸ்டன்ட் பொடி ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த 2ஐயுமே விட்டுட்டு அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற அரிசியும் நான் உள்ளே சேர்க்குறேன். அரிசியும் அது கூடவே எவ்வளோ அரிசி எடுத்தீங்களோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றணும். நான் அரிசியை விடவே காய்கறி ரொம்பவே ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். இதில் போடுறதுனால பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நான் அப்படி எடுத்திருக்கேன். இது உங்கள் இஷ்டம் போல் காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம்லாம் செக் பண்ணிவிட்டு சும்மா குக்கரை பின்பக்கமாக போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ இடையில கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருங்க. ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அந்த பிரியாணி கலவை எல்லாம் பயங்கரமாக கொதிக்க வந்துடும்.
அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போடக்கூடாது. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருந்த ஸ்டவ்வை நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப் பண்ணிடுறேன். முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணதும் விசில் எடுத்து நம்ம குக்கரில் போடுறோம். ஸோ நீங்கள் இதை அப்படியே விட்டுருங்க. பசங்களுக்கு பேக் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி ஆற வச்சு பேக் பண்ணிவிடுங்க எப்பயும் போல். இதனால் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் இந்த பிரியாணின்னு இல்லை, ஒரு வேளை நான் வெஜிடேரியன் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குக்கர் வந்து அடிப்பிடிக்காது. இது விசில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளார சூப்பரான சால்னா, அதாவது ஹோட்டல்லலாம் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு சால்னா கொடுப்பாங்க. கொஞ்சமாக காய்கறி இருக்கும், அது ஒரு மாதிரி ஒரு செமி கிரேவியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு. அது எப்படி செய்கிறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். சமைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என் பொண்ணு வந்து நான் சமைக்கவான்னு கேட்டால், சரி அவளையும் வச்சுக்கிட்டு கைட் பண்ணுறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோ. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறியா? லைட்டாக ஊற்றலாம், நிறைய ஊற்றலாம். கொஞ்சம் ஊற்று. போதும். ஒரு 2 டீஸ்பூன்ஸ். அவளை எது கூப்பிட்ற? இதை போடு. இது வந்து இது என்னது? பட்டை. நோ, இது பிரியாணி இலை. இந்த போடு. வெரி குட். இது இது பேர் என்னது? இது பேரு மிளகு. நோ, கிராம்பு. எத்தனை? 2 போடு. இது ஆட் பண்ணோம். இது என்னது? வெங்காயம். 1 எல்லாத்தையும் போடுவா. ஃபுல்லாக போட்டுரு. 1. என்னடா எப்பயுமே ஏகப்பட்ட பெனிஃபிட் சொல்கிறவ இன்றைக்கி எதுவுமே சொல்லலைன்னு பார்க்குறீங்களா? இந்த வெஜிடபிள் பிரியாணியில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான பெனிஃபிட் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சில டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும்போது கூட என்கேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுறன்ற பேரில் அவங்களே சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு ட்ரிக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னது? இஞ்சியும் காமி பாரு. மிளகா, அப்புறம் இஞ்சி, மிளகா, அப்புறம் பூண்டு. ஓகே, ஒரு 1 டீஸ்பூன். ஒரு 1 டீஸ்பூன் போட்டு போதும். போதும். இந்த மிக்ஸ். நம்ம அதுக்குள்ள ஒரு பேஸ்ட் அரைச்சிடுவோமா? தேங்காய். இது என்னது? தேங்காய் 1/2 மூடி. அப்புறம் இது பேர் என்னது? கடுகு. என்ன ஒயிட்டாவா இருக்கும்? கசகசா 1 டீஸ்பூன். அப்புறம் இது என்னது? சோம்பு. வெரி குட். இது வந்து 1 டீஸ்பூன். நாம போட்டுறேன். அப்புறம் இது என்னது? தக்காளி. அது 1 அரைக்கணும். ஓகே, நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாமா இந்த பேஸ்ட்டை? ஃபுல்லாகவே. நம்மளுக்கு நைட்டு வரைக்கும் நிறையா குழம்பு வேணும், அதனால கொஞ்சம் தண்ணி எடு. நான் ஊத்துறேன். வெயிட் பண்ணு. ஓகே, குடிச்சுக்கோ. இந்த நம்ம இதில் ஒன்று போடலை. என்ன போடல? வெங்காயம் போட்டோம். என்ன போடணும்? எல்லா சாப்பாட்டுக்கும் ஒன்று தேவை. அது என்னது? உப்பு.
வெரி குட். போட்டு அது என்னது? என்ன போட்டோம்? உப்பு. இது என்னது? மிளகாய் பொடி. போடு. கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடலாம். ஒரு 2 போடு. 1. சரி 1 மட்டும் போடு போதும். போதும். இது என்ன பொடி தெரியுமா? இது சாம்பார் பொடி. சாம்பார் பொடி. சாம்பார் வீட்டில் அரைப்போம்ல அந்த சாம்பார் பொடி. இது வந்து ஃபுல்லாக 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. ஓகே. இது என்ன தெரியுமா? இது வந்து ஸ்மெல் பண்ணுறியா? எப்படி இருக்கு? ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி மாதிரி இருக்கா? வேற என்ன ஸ்மெல்லாம் வருது? நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஸ்மெல் வருதா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இது பேர் வந்து கரம் மசாலா. கரம் மசாலா. இது 1 டீஸ்பூன் போட்டுடலாமா? மிக்ஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடு. ஒரு 1/2 டம்ளர். நெக்ஸ்ட் இதை வச்சு மிக்ஸ் பண்ணு. கல். ஓகேவா? தண்ணியா இருக்கா இப்போ? மறந்துட்டோம்டா. என்னது இது? மஞ்சள். மஞ்சள். அது ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே. அதையும் மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. பச்சை வாடெல்லாம் அப்பதான் போகும். கரெக்டா? பச்சை வாடை பச்சை வாடைனா அந்த ரா ஃப்ளேவரா இருக்கும்ல, அப்படியே அது கொஞ்சம் கொதிச்சாதானே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதுதான். சரியா? கொஞ்ச நேரம் கொதிச்சாதான் அது போகும். அதுக்குள்ள பிரியாணியை பார்த்துட்டு வந்துருவோமா? ரெடி ஆயிடுச்சான்ட்டு. பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்கலாமா? விசில் போயிடுச்சு. வாசனை வருதா? நல்ல வாசனை. மேல ஃபுல்லா பன்னீர். சோயா மீல் மேக்கர். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மேலே இருக்குல்ல காய், இதை மட்டும் எடுத்துடணும் கொஞ்சமா. எதுக்கு தெரியுமா? இந்த குழம்பு வைக்கிறோம்ல, அதில் இந்த காயை போட்டுடணும். ஓகே. கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் மீல் மேக்கர். கொஞ்சம் சாதத்தோட இருந்தா பரவாயில்ல, குழம்புல தானே போட போறோம், நல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கு? செமையா இருக்கு. ஒட்டாம வந்திருக்குல? ஆமா. ஒரு கீழே வரைக்கும் கூட பிளாக்கே ஆகல. ஆமா. தெரியுதா? நல்ல ஸ்மெல் கமகமகமகமன்னு வருது. தேங்க்யூ. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பண்றேன். கொஞ்சம் தள்ளி போய்க்கோ. எப்படி இருக்கு? கொஞ்சம் பத்தி இருக்கா குழம்பு? நிறைய தண்ணியா இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சுல? டேஸ்ட் பார்க்குறியா? உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போமா? ஊதி தரேன். அப்படியே வாயில போட்டு நக்கிரு. ஓகேவா? நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாமே ஓகே தானே? போதும் தானே? காரமாவே இல்லைல்ல? இன்னும் கொஞ்சம் போட வாப்ப? நோ. சரி, இதே ஓகே தான். இப்போ என்ன பண்ணணும்?
இந்த பிரியாணிலேருந்து எடுத்து வச்சோம்ல காய், இதெல்லாம் உள்ளே போட்டுடணும். ஹோட்டலில் இப்படி தான் செய்வாங்க. ஆமாம், போட்டுட்டு இதை போட்டுரு. இது என்னது? புதினா. நான் பிச்சு போட்ட பெரியனா போட்டு. அவ்வளோதான், போதும் போதும். ஒன்று மட்டும். மிக்ஸ் நான் பண்ணுறேன். அவ்வளோதான். எப்படி? அவ்வளோதானா? அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான். ஓகே. கொஞ்சம் ஆயில் இருக்குல்ல, கொஞ்சம் மீதி வச்சோம்ல எண்ணெய், அந்த எண்ணெயை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடணும். ஓகே, நல்லா இருக்கு. இப்போ அப்படியே போட்டு மறுபடியும் மூடி வச்சிடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சா? மறுபடியும் தள்ளி போயிடு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இந்த ஆயில்லாம் மேலே வந்திருக்கா? இப்போ ஆமாம். ரெடியா? ஆல்ரெடி. ஹோட்டலில் தருவாங்கல்ல ஒரு குழம்பு, ஆமாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு அதே மாதிரியே இருக்கா? ஆமாம். சரி, ஆஃப் பண்ணிவிடு. யார் செஞ்சா? நான். புதினா நான் தான் பிச்சு போட்டேன். சாப்பிடலாமா? அது அக்கா செஞ்ச குழம்பு. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கடா? உனக்கு மீல் மேக்கரா? நல்லா இருக்கடா? சூப்பர். நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல செய்யுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. நீ ஒரு தடவை சொல்றியா? சொல்லாமா? நீ சொல்லாத. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. வெரி குட். தேங்க்யூ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.